இனி கருப்பா இருக்கிறவங்கலாம் கவலை விடுங்க. நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், அழகா இல்ல, எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க தம்பியை கான்டாக்ட் பண்ணுங்க. தம்பி யானை என்னையவே இவ்வளவு வெளியாகிட்டான், உங்களை ஆக்கிட மாட்டானா என்ன? இந்த தம்பி காலையில ஒரு டப்பா கையில கொண்டுட்டு வந்தான். அப்ப சொன்னா, துபாயில இருந்து ஒரு மாமா வந்திருக்கலாம், இது கிரீமா, இந்த கிரீமை தண்ணியில தடவி உடம்புல தேய்ச்ச முட கருப்பா உள்ளவங்களாம் வெள்ளையா மாறிடுவாங்களாம் அப்படின்னு ஒரு மாமா கொடுத்தோம்னு சொன்னான். அப்ப சொன்னா, இதை டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னா ஆள் யாரும் கிடைக்கல அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்ன, உனக்கே தேய்ச்சி போறான். இல்லண்ணா, நான் கொஞ்சம் கலரா இருக்கிறேன், அதனால அது ஒழுங்க ரிசல்ட் தெரியாது, நல்ல கருப்பா உள்ளவங்க தான் வேணும் அப்படி அப்படி யாராவது தேடி பாடுறா அப்படின்னு சொன்னேன். என்னையவே மேலே இங்கேயும் பார்த்தான். எனக்கு புரிஞ்சு போச்சு. அதோட நான் சொல்றேன், என்னால எல்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டு. ஒரு கெஞ்சி விஞ்சி என்னை ஒத்துக்கிற வச்சுதான். அப்போ ஒரு கண்டிஷன் போட்டேன். அப்ப அடிச்சா எனக்கு முழுசா அடிக்கணும், சும்மா கால் அடிக்கணும் கையில் அடிக்கணும் சொல்லக்கூடாது, முழுசா எனக்கு உடம்பு ஃபுல்லா தடவிடணும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தடவிக்கிட்டு இருக்கான் பாருங்க. யாரா இங்க வச்சு பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போனது? என்னது பெயிண்ட் டப்பா காணுமா? டே பாகா, அந்த பெயிண்ட் எடுத்துதான் உடனே எனக்கு அடிக்கிச்சியாடா. ஐயோ, இந்த பெயிண்ட் நான் எப்படி கழுவேன்? தண்ணி கழுவுனாலும் போவாது, இறங்கி கழுவணும், குளர்னவே தண்ணி வேணுமே, இந்த ஊர்ல குடிக்கவே தண்ணி கிடைக்காதே.